Now you are watching New Eden TV. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்கள் அனைவரும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைக்கான இந்த ஓய்வு நாளிலே நாம் தேவ செய்தியை நாம் பெற்றுக்கொள்ள நாம் அனைவருமாக ஒன்று கூடியிருக்கிறோம். ஆன்லைன் மூலியமாகவும் அனைத்து சகோதர சகோதரிகளும் இணைந்து இந்த புதிய ஏதேன் டிவி இந்த யூடியூப் சேனலை நீங்கள் தொடர்ந்து பார்த்து வரும் காரியத்துக்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். அதே போல உங்களுக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கு ஆண்டவர் மிகப்பெரிய ஒரு எச்சரிப்பு செய்தியை சொல்லுகிறார். இன்றைக்கான தேவ செய்தியின் தலைப்பு நோவாவின் விசுவாசத்தை பின்பற்றுங்கள். எதற்காக இந்த தலைப்பை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார்? கடந்த 2 வார காலமும் இயற்கை பேரழிவுகளும் சீற்றங்களையும் நாம் சந்தித்து வருகிறோம். மற்ற மாநிலங்களும் தொடர்ந்து மற்ற தேசங்களிலும் கூட இந்த இயற்கை சீற்றமானது இப்போது நிகழ்ந்து வந்து கொண்டிருப்பதை நீங்கள் பார்ப்பீர்கள். ஜப்பானிலே நிலநடுக்கம், கேரளா மாநிலத்திலே வயநாடு என்ற இடத்திலே நிலச்சரிவுகள், பல உயிர் இழப்புகள். தொடர்ந்து நாம் தமிழ்நாட்டில் இருக்கிறோம். நமக்கும் இந்த மாதிரியான இயற்கை சீற்றங்கள் அனைத்தும் எங்கேயுமே அந்த இயற்கை சீற்றத்திலிருந்து யாரும் தப்பித்து கொண்டதாக ஒருவரும் இல்லை. ஏன்? இயற்கையின் பேரழிவு என்பது அது உலகத்திலே பொதுவான ஒரு காரியமாக நடந்து வருகிறது. அதனால்தான் இந்த காலகட்டத்திலே நாம் நோவாவின் விசுவாசத்தை பின்பற்ற வேண்டும். அவர் நோவா எப்படி விசுவாசமாக இருந்தார், எப்படி ஆண்டவர் வழி நடத்தினார் என்று தெரிந்து கொண்டால் நாம் பேர் பெற்ற ஆபத்துகளாக இருந்தாலும் அதிலிருந்து நம்மளால் மீண்டு வர முடியும். இதைதான் எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 7ஆம் இறைவசனத்தை நாம் வாசிப்போம். விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகம் அக்னிக்குள்ளானதென்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளியானான். மகிமை உண்டதாக. அவர் விசுவாசித்ததனால்தான் அவர் அவருடைய நீதியின் சுதந்திரவாளியாக மாறினார். ஒருவேளை நமக்கு கூட இந்த மாதிரியான ஒரு நோவா காலத்தில் கொடுத்த எச்சரிப்பு மாதிரி இப்போது நமக்கு எச்சரிப்பு கொடுத்தால் நாம் கடவுளுக்கு எச்சரிப்பு அந்த செய்தியை கேட்டு அவருக்கு பயந்து அவர் என்ன சொன்னாரோ அதை நாம் செய்து கொண்டு இருக்கிறோமா? இதை தான் ஆண்டவர் இன்றைக்கு சிந்திக்க சொல்லுகிறார். ஆபத்து நேரிடுகிறது மகனே, ஆபத்து நேரிடுகிறது மகளே என்று ஆண்டவர் எச்சரிப்பு செய்தியை நம்மளுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் சொல்லி கொண்டு தான் இருக்கிறார். எனக்கு பிரியமானவர்களே, என்னோட வாழ்க்கையில கூட தினமும் நான் காலையிலே எழுந்த பிறகு எனக்கு எச்சரிப்பு செய்தியை சொல்லுகிறார். நான் எங்கு சென்றால் ஆபத்து இருக்கிறது, எங்கு சென்றால் நமக்கு வெற்றி இருக்கிறது என்று தினமும் நான் காலையில் எழுந்த பிறகு அதிகாலையிலே தேடுகிறான், கண்டடைவான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படி இருக்கும் பொழுது அவர் சொல்லும் பொழுது நான் அந்த செயலை செய்யும் பொழுது எங்கு போக வேண்டாம் என்று சொன்னாரோ அங்கு நான் போகாமல் எங்கு இருந்து ஒரு வேலை செய் என்று சொல்லும்போது அதை நான் செய்வதனாலே ஆண்டவரை மட்டுமாக என்னை பாதுகாத்து கொண்டு இருக்கிறார். எனக்கு பிரியமானவர்களே, நோவாவின் காலத்தில் வைத்துக்கொள்ளுங்க. ஒருவேளை அந்த காலத்தில் நாம் இருந்தால் என்ன செய்ய முடியும்? அன்பான சகோதர சகோதரிகளே, நம்மளோட வாழ்க்கையை மாற்றுவதற்கு இது ஒரு நல்ல ஒரு வழக்கமாக இருக்கிறது. என்னுடைய அனுபவம் கூட ஒவ்வொரு விஷயமும் என் வாழ்க்கையில் வரும் பொழுது, இல்லை நான் பரிசுத்த வேதாகமத்திலே நான் படிக்கும் ஏதோ ஒரு நிகழ்வு, அது தானிய தீர்க்கதரிசி புஸ்தகமாக இருந்தாலும் சரி, சங்கீதக்காரர் தாவீது எழுதிய இந்த சங்கீத பகுதியாக இருந்தாலும் சரி, அதை என் வாழ்க்கையிலே நான் என்ன பண்ணுறேன், என்னோட வாழ்க்கையில் நடந்திருந்தால் எப்படி நம்ம முடிவெடுப்போம்,
தாவீது எப்படி முடிவு எடுப்பாரு, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல இருந்தால் எப்படி முடிவு செய்வார் என்று நான் செய்து செய்து ஆண்டவர் மிக அருமையாக வழிநடத்தி கொண்டிருக்கிறார். எனக்கு பிரியமானவர்களே, இப்போது நாம் ஆண்டவரை என்னை பொறுத்தவரை எப்படின்னா, அவர் என்னோட வாழ்க்கையில் ஒரு தனி மனிதராக காணப்படுகிறார். அப்படியாக தான் நாம் ஆண்டவரை விசுவாசிக்க முடியும். எனக்கு பிரியமானவர்களே, நம் வாழ்க்கையை ஆண்டவர் என்பது வேறு யாரோ, அது ஒரு கடவுள் தான், அவர் பிரபஞ்சத்தை படைத்த கடவுள் என்று நாம் பார்த்து கொண்டு இருப்போம். ஆனால் நம் வாழ்க்கையில் அவருக்கு ஒரு தனிப்பட்ட ஒரு பாஸ் மாதிரி, ஒரு மென்டார் மாதிரி. சில கம்பெனிகளுக்கெல்லாம் நாம் சென்றோன்னா நமக்கு ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு, நம்மளை வழி நடத்துறதுக்கு ஒரு லீடர் மாதிரி இருப்பாங்க. அதனால தான் ஆண்டவர் இந்த பூமியில் நம்ம வாழ்கிற அனைவருக்குமே அவர் லீடராக இருந்து, அவர் தலைவராக இருந்து, கூடிய சீக்கிரம் அவருடைய ராஜ்யத்தில் நம்மளை அனைவரையும் வழி நடத்தப் போகிறார். அங்கு இந்த சீரழிவுகள் இருக்காது, இயற்கை சீற்றங்கள் இருக்காது. எல்லாமே இயற்கைக்கு என்னவாக இருக்கும், கீழ்பட்டு இருக்கும். ஆனால் இந்த இயற்கை சீற்றத்திற்கும் கடவுளோட வல்லமைக்கும் எந்த ஒரு காரணம் கிடையாது, கடவுளுடைய செயலையும் கிடையாது. எல்லோரும் நினைப்பார்கள், இந்த இயற்கை சீற்றம் வந்த பிறகு கடவுள் தான் அழிச்சிட்டாரு. இந்த பூமியை நமக்காக கொடுத்த ஆண்டவர் எப்படியாக அழிப்பார்? அதுதான் இந்த பூமி அழிவதற்கான காரணம் நாம் தான். அதனால தான். ஆனால் நோவா காலத்தில் அப்படி இல்லை. நோவா காலத்தில் எப்படி இருந்திருக்கு, விசுவாசத்திலே அவர் பின்பற்றி வர வேண்டிய அவசியமாக இருந்தது. ஏனென்றால் அப்போது நடக்கும் காரியம் போலதான் இப்போது நடக்கிறது. அப்போது அதிக பாவங்கள் எழும்பியது, விபச்சாரங்கள் நடந்தது, பொண்ணை கொடுத்தும் பொண்ணை எடுத்தும் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் நோவான் காலத்தில். அதனால தான் நோவா மூலியமாக எச்சரிப்பு செய்தி சொல்லி, நான் இந்த பூமியை அழிக்கப் போகிறேன், அதனால் நீ பாதுகாத்துரு அப்படின்னு ஆண்டவர் சொன்னதை நோவா ரொம்ப தாழ்மையாக கீழ்ப்படிந்து அவர் சொன்ன காரியங்கள் அனைத்தையும், பேழையை எப்படியாக எந்த ஒரு அளவிலே அதை கட்டமைக்க வேண்டும் என்ற பதிவையும் அதை நினைத்து அப்படியாக அந்த பேழையை தயார் செய்தார். அது தயார் செய்வது மட்டுமல்ல, ஜலப்பிரளயம் 40 நாள் வந்த பிறகும் வந்து கொண்டு இருக்கிற ஒரு 20 நாள் பேசி கொண்டு இருக்கிறது. அந்த இடைப்பட்ட நேரத்தில் நோவாவும் அவர்களோட குடும்பமும் என்ன செய்தார்கள், அவர்கள் அந்த ஜீவன்களுக்கு, இந்த பாதுகாத்த ஜீவன்களுக்கு, உயிரினங்களுக்கு அதற்கெல்லாம் பராமரித்து அதுக்கு உணவு வழங்கி கொண்டிருந்தார். பிரியமானவர்களே, கடவுள் சொன்னார், நான் பேரை கட்டினேன், அவளை மட்டும் தான் சொன்னார் அப்படின்னு இருக்கல அவங்க. அதுக்கு பதில் இத்தனை நாள் பேயுன்றது ஒரு கணிப்பு இருக்கிறது. அதனால் இருக்கிற வரைக்கும் அதுக்கு உணவு வழங்க வேண்டும் அல்லவா? இப்போ உணவு வழங்கவில்லை என்றால் அதற்கு ஆண்டவருக்கு கணக்கு கொடுக்க வேண்டும். அதனால தான் நோவா அதை நேர்த்தியாக செய்து புதிய உலகத்தை சந்திக்க அவர் ஆயத்தமாகிக்கொண்டே இருந்தார். ஒவ்வொரு நாளும் எப்போது மழை பெய்து முடியும் என்று. எனக்கு பிரியமானவர்களே, அதை கூட உங்களுக்கு புரிந்த மாதிரியாக நாம் விளக்க வேண்டும் என்றால், ஒரு படிப்படியாக ஒரு இதை நாம் சிந்திக்கலாம். நோவாவின் விசுவாசத்தை பின்பற்ற வேண்டும். அவர் அந்த சூழ்நிலையில் நோவா வாழ்ந்தபோது என்னென்ன செய்தார் என்று பார்ப்போம். முதலாவதாக 40 நாட்கள் இரவும் பகலும் மழை பெய்தது. 40 நாள், ஒரு நாளும் விடலை. இப்போது கூட நாம் பார்க்கிறோம், வயநாட்டிலே இந்த மழையானது தொடர்ந்து 3 நாள் 4 நாள் பெய்கிறதெல்லாம் பெரிய மழையே கிடையாது. அப்போது 40 நாள் பெய்தால் என்ன ஆகும்? பூமியை மறுபடியும் ஜலப்பிரளயம் உண்டான போது போல இருக்கும். நம்ம ஊர்லேயே ஒரு வழக்கத்துக்கு மாறாக ஒரு 5 நாள் பெய்ந்தால் கண்டிப்பாக வெள்ளப்பெருக்கு எடுத்து ஓடும் நம்ம ஊரிலே. அது போல தான் அப்போதும் இருந்தது. சுமார் கிமு 2320ஆம் ஆண்டு டிசம்பர் வாக்கில் அது நிகழ்ந்திருக்கும் என்று வேத அறிஞர்கள் சொல்லுகிறார்கள். இது எப்போது, இதுவும் இந்த சம்பவம் நடந்ததும், நோவா காலத்தில் நடந்த சம்பவமும் ஒருவேளை டிசம்பர் மாதத்திலே வந்திருக்கலாம் என்று இது பெர்ஃபெக்டாக கண்டுபிடிக்கல, பட் யோகித்து சொல்லுகிறார்கள். சில கணிப்புகளை வைத்து அவர்கள் சொல்லுகிறார்கள். பூமி எங்கும் தண்ணீர் மயமாக காட்சியளித்தது. எங்குமே மரம் இல்லை,
எங்கும் மலைப்பகுதிகள் எங்குமே இல்லை. எல்லாமே என்ன ஆகுது, தண்ணீர் மயமாக காணப்படுகிறது. பிரம்மாண்டமான ஒரு குன்றுகள் கூட ஒரு தண்ணீர்ல அதெல்லாம் முழுகிடுச்சு. உயிரினங்களை சுமந்திருந்த அந்த பேழை மாத்திரம் தன்னந்தனியாக உயர்ந்த மலைகளுக்கு மிதந்து கொண்டிருந்தது. அப்போது அந்த மலைக்கு மேலாதான் அந்த பேழை மிதக்குது. ஆனா என்ன அர்த்தம், அந்த மலை வரைக்கும் நீர் மூழ்கி விட்டது. அத்தனை பூமியில இருக்க எல்லாமே நீரினால் சூழப்பட்டு மிதந்து கொண்டிருக்கிறது. ஜலப்பிரளயம் காலத்தில் விவரங்களை நோவா தனிப்பட்ட விதத்தில் பதிவு செய்து வைத்தார். எதற்காக இது பதிவு செய்திருக்கணும்? எனக்கு பிரியமானவர்களே, நாமும் இந்த நோவா காலத்திலே சந்தித்த அனைத்து விதங்களும் நாம் சந்தித்து தான் வருகிறோம். 40 நாள் தொடர்ந்து இந்த மாதிரியான மலைகளை நாம் பார்ப்பதில்லை. நீ இயற்கைக்கு அழிவு உண்டானால் இந்த மலைகளும் வருவதற்கு மிக தூரத்திலே நாம் இல்லை. கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இயற்கையின் சீற்றங்கள் இதெல்லாம் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருவதற்கான ஒரு அடையாளமாக காணப்படுகிறது. எனக்கு பிரியமானவர்களே, இது குறித்து நம்ம ஆதியாகமத்திலே 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நான் வாசிக்க கேட்போம். பின்னும் 7 நாள் பொறுத்து மறுபடியும் புறாவை பேழையிலிருந்து வெளியே விட்டான். எத்தனை நாள் ஆச்சு? 7 நாள் பொறுத்து. 7 நாள் ஆயிடுச்சு. 7 நாளுக்கு அப்புறம் ஜலப்பிரளயம் முடிந்தது, மழை பெய்து விட்டது. இப்போது தண்ணீர் இறங்கி விட்டதா என்று நாம் எப்படி பார்ப்பது என்று நோவா அதை சிந்தனையாக கொண்டு அவர் என்ன செய்யறாரு, புறாவை அனுப்புகிறார். புறாவை அனுப்பி எதுக்காக? புறாக்கள் பறக்கிற ஒரு சக்தி படைத்தது. அப்போது ஒருவேளை அங்கு மரங்கள் இருந்தால் அந்த இடத்துல அது தங்கி ஏதாவது ஒரு அடையாளத்தை கொண்டு வரும் என்று நோவா எதிர்பார்த்தார். அதுக்கு அடுத்த வசனம், அந்த புறா சாயங்காலத்தில் அவனிடத்தில் வந்து சேர்ந்தது. அந்த புறா போச்சு, திருப்பி சாயங்காலம் சேர்ந்துச்சு அதே பேழைக்குள்ள. ஆனா அப்போ அந்த புறா கிட்ட எந்த ஒரு அடையாளத்தையும் காணப்படவில்லை. அப்போது என்ன நோவாவும் நோவா குடும்பமும் நினைத்தார்கள், இன்னும் அந்த தண்ணீரானது இன்னும் வற்றவில்லை என்று அவர்கள் புரிந்து கொண்டார். அடுத்த வசனம், இதோ அது கொத்தி கொண்டு வந்த ஒரு ஒலிவ மரத்தின் இலை அதன் வாயில் இருந்தது. அதனாலே நோவா பூமியின் மேல் ஜலம் குறைந்து போயிற்று என்று அறிந்தான். அப்போ தண்ணீர் வற்றி விட்டது என்று நோவாவும் நோவா குடும்பத்தாரும் புரிந்து கொண்டார்கள். அதுக்கப்புறமாக தான் அனைவரும் அந்த புதிய உலகத்திலே அடியெடுத்து வைக்கிறார். அதுக்கு அடுத்த வசனத்தை வாசிப்போம். பின்னும் 7 நாள் பொறுத்து மறுபடியும் புறாவை பேழையிலிருந்து வெளியே விட்டான். அந்த புறா சாயங்காலத்தில் அவனிடத்தில் வந்து சேர்ந்தது. இதோ அது கொத்தி கொண்டு வந்த ஒரு ஒலிவ மரத்தின் இலை அதன் வாயில் இருந்தது. அதனாலே நோவா பூமியின் மேல் ஜலம் குறைந்து போயிற்று என்று அறிந்து கொண்டான். பின்னும் 7 நாள் பொறுத்து அவன் புறாவை வெளியே விட்டான். அது அவனிடத்திற்கு திரும்பி வரவில்லை. இப்போது உள்ள காலத்தில் எதை தேடுகிறார்கள் என்றால் செயற்கையை தான் தேடுகிறார்கள். ஆதி காலத்துல முன்னாடிலாம் காத்து வாங்கினா அடிப்படை நடையா அப்படி மரம் ஓரமா இந்த இயற்கை எல்லாம் போவாங்க. இப்போ எல்லாமே செயற்கை தான். உணவிலும் செயற்கை, நாம் சுவாசிக்கும் காற்றிலும் செயற்கை விட்டது. எல்லாமே செயற்கையாக இருக்கிறதுனால அப்போது இயற்கை நமக்கு பாதகமாக அமையும். இதிலிருந்து நாம் மேடுபட வேண்டும். நோவா காலத்தில் அவர் செய்தது போல அனைவரையும் கடவுளோட வார்த்தையிலே பாதுகாத்து அவர்களை ஜீவனுள்ள பேழைக்குள்ளே பிரவேசிப்பதற்கு, அந்த பேழை என்பது வேறு எதுவும் இல்லை, கடவுளோட வார்த்தை. இந்த ஜீவனுள்ள பேழையில் பிரவேசிப்பதற்காக நாம் அனைவரும் ஜெபிப்போம். சோதனத்தாவை தூய்கிறோம். எங்கள் அன்பு நேசரே அப்பா, இந்த வயநாட்டில் இருக்கிற மக்களுக்காக நான் ஜெபிக்கின்றோம் கர்த்தாவே. அவர்கள் பாதுகாக்கப்பட்ட மக்களுக்காக ஜெபிக்கின்ற கர்த்தாவே. அவர்களுடைய வாழ்வாதாரத்தை இழந்து தவிக்கிறார்கள் ஆண்டவரே. இதையெல்லாம் நீர் கண்ணோக்கி பாரும் ஆண்டவர்.
அப்போ அவங்க இந்த இயற்கை சீற்றத்திலே அழிந்தவர்கள் அநேகமாக இருக்கிறார்கள் ஆண்டவரே. அவங்கள் உறவினர்கள் இழந்து தவிக்கிறார்கள் ஆண்டவரே. அப்படி தப்பித்த சகோதர சகோதரிகளுக்காகவும் குழந்தைகளுக்காகவும் நான் ஜெபிக்கின்ற கர்த்தாவே. இங்கிருந்து கூட ஊழியர்களும் மிஷினரி செய்வர்கள் அங்கு சென்று உதவியை மேற்கொண்டு வருகிறார்கள் ஆண்டவரே. அவர்களுக்கும் எந்த ஒரு ஆபத்து வராதபடிக்கு நீர் காத்துக்கொள்ளும் ஆண்டவர். சோத்திர கர்த்தாவை துதிக்கிறப்பா. அப்பா இந்த தமிழ்நாட்டுக்காக எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாதபடிக்கு இயற்கையின் சீற்றத்தின் எச்சரிக்கையை அவர்கள் காது கொடுத்து கேட்டு பாதுகாப்பான இடத்துக்கு செல்வதற்கு அதிகாரம் கண்ணிலே கூட தயவை உண்டாக்க மாட்டோம். சொத்துக்கத்தாவே எங்கள் அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் கூட நான் ஜெபிக்கின்றோம். எந்த இடத்துல இந்த மாதிரியான இயற்கை சூழல் பிரச்சனைகள் நடக்கிறதோ அதையெல்லாம் கவனமாக தெரிந்து கொண்டு அதன் முன்கூட்டியே அதிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கு அவர்களுக்கும் நீ நல்ல ஞானத்தை தன்னுமாக ஜெபிக்கின்றோம். துதிக்கிறோம். இயேசு மூலமாக ஜெபிக்கின்றோம். நல்ல பிதாவே. ஆமென். Now you are watching New Eden TV.